இங்க நிறைய வேலை இருக்கும் போலியே. இவங்களை எல்லாம் திருத்த முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் என்று யோசனையுடன் வந்தவன் வேதிகாவை தேட அவள் அங்கு எங்கும் இல்லை. எங்க போனா இவ என்று பதறிய சர்வாவிற்கு இதய துடிப்பு அதிகரித்தது. இவன் என்ன இங்க படுத்திருக்கான் என்று வேகமாக அவன் அருகில் ஓடி அவனை நிமிர்த்தியவன், உன் கூட இருந்த பொண்ணு எங்க, அவளை என்ன பண்ண என்று கத்தினான். சர்வாவை பார்த்ததும் விக்டர் கடுப்பாகி அவனை அடிப்பதற்கு கையை ஓங்க வேகமாக அதை பிடித்து வளைத்த சர்வா, ஒழுங்கா சொல்லு, அந்த பொண்ணு எங்க, இல்ல உன்னை கொன்னுடுவேன் என்று கேட்டு அவன் கழுத்தையும் பிடித்திருந்தான். ஏற்கனவே விழுந்து கிடந்த விக்டரால் சர்வாவை சமாளிக்க முடியவில்லை. அதனால் அவ பிரவீன் கூட போயிட்டா என்று சற்று தடுமாற்றத்துடன் கூறினான். அந்த பெயரை கேட்டதும் சர்வாவின் முகம் மாறியது. பலமுறை இந்த பெயரைத்தான் அம்பிகா வீட்டில் சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனால் அவன் வேதிகாவை பின்தொடர்ந்து இங்கு வரை வந்திருப்பான் என்பது சர்வா எதிர்பார்க்காத ஒன்று. மேலும் விழுந்து கிடக்கும் இவனுக்கு எப்படி பிரவீனை தெரியும் என்று கேள்வியும் வந்து போனது. அவங்க எங்க போனாங்க என்று கேட்டான். நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா அவங்கிட்ட எங்க போறேன்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போன மாதிரி தெரியுதா? நானே அடி வாங்கி எழுந்திருக்க முடியாம கிடக்கிறேன் என்று கூறிய விக்டர் மெதுவாக எழுந்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்திலிருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்தான். சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. வெளியில போயிட்டு வர கேப்புக்குள்ள ஒருத்தன் வந்து இவனை அடிச்சு போட்டுட்டு வேதிகாவை கூட்டிட்டு போயிட்டானா என்று பல கேள்விகள் சர்வாவை சுற்றி வட்டமடிக்க எதற்கும் பதில்தான் தெரியவில்லை. சரி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரி வராது என்று நினைத்தவன் பாரிலிருந்து வெளியே வந்து அவன் காரை நோக்கிச் செல்ல, சர்வா, நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, காமினிதான். சர்வா வருவான் என்று உள்ளேயே காத்து கொண்டிருந்தவள் அவனை தேடி இப்போது வெளியில் வந்துவிட்டாள். அவனை பார்த்ததும் அருகில் வந்து, என்ன சர்வா, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா இங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்தா இங்கிருந்து எஸ்கேப் ஆக பிளான் பண்ற மாதிரி இருக்கே என்று அவனை மேலும் கீழும் சந்தேகமாக பார்க்க, சர்வா, ஐயோ வேதிகா வேற எங்க போனான்னு தெரியல, இவ வேற நேரங்காலம் தெரியாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே என்று தலையில் கை வைத்த சர்வா வேறு வழியில்லாமல் காருக்குள் இருந்து தன் கார்டை எடுத்துவிட்டு திரும்பியவன், உனக்கு இப்போ பில் தானே பே பண்ணோம், எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, வா என்று சர்வா ஹோட்டல் உள்ளே செல்ல காமினியும் அவனை பின்தொடர்ந்தாள். அங்கு ஏற்கனவே பில்லோடு வெயிட்டர் ஒருவர் காத்து கொண்டு இருக்க சர்வா வந்ததும் அவனிடம் பில்லை கொடுத்தார். அதில் 5 லட்சம் என்று இருந்தது. 5 lakhs-ஆ? 5 lakhs-க்கு இவங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்க என்று அவன் யோசித்து முடிப்பதற்குள் அவனது முக பாவனைகளை பார்த்து திருப்தி அடைந்த காமினி, என்னாச்சு சர்வா, பில் ரொம்ப அதிகமா இருக்கா, உன்னால இத கொடுக்க முடியாதா, உன் அக்கவுண்ட்ல 500 ரூபாய் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக சர்வா பதில் சொல்வதற்குள், சர்வா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் பே பண்றேன், இது ஒன்றும் எனக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது, நீ பயப்படாத என்று கிருத்திக் மீண்டும் தனது பெருந்தன்மையை பரப்பினான். அதில் அவன் முகத்தில் வேறு ஒரு கர்வச் சிரிப்பும் குடிகொண்டிருந்தது. அந்த சிரிப்பை பார்த்ததும் சர்வாவிற்கு கோபம் வர தனது பாக்கெட்டிலிருந்து கார்டை எடுத்தவன் அந்த வெயிட்டரிடம் கொடுத்தான். அந்த கார்டை பார்த்த காமினி அதிர்ச்சியடைந்து, பிளாக் கார்டா, உன்கிட்டயா, இதை எங்கிருந்து வாங்கின, உனக்கு எப்படி இது கிடைச்சது என்று வேக வேகமாக பல கேள்விகள் கேட்டவள் அது உண்மையான பிளாக் கார்டா இல்லை ஏதேனும் டம்மியா என்பதை ஆராய ஆரம்பித்தாள். அதில் சர்வேஸ்வர ராஜன் என்று பெயர் தெளிவாக எழுதியிருக்க, இது என்னது, சர்வேஸ்வர ராஜன் இருக்கு, உன் பேரு சர்வேஸ்வரன் தானே சர்வா, ஏதாவது சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று அந்த கார்டை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தபடி கேட்டாள் காமினி. அவளை நிதானமாக பார்த்த சர்வா, அது என்னோட செகண்ட் நேம், நான் ஆசிரமத்தில் வளர்ந்ததால அவங்களுக்கு என் பெயர் தெரியாம வெறும் சர்வேஸ்வரன் மட்டும் கொடுத்துட்டாங்க, அதனால இப்ப என்னோட உண்மையான பேருக்கு நான் இதை மாத்தி இருக்கேன் என்று பொறுமையாக சொல்ல, அப்படியா, அப்போ உனக்கே உன்னோட அப்பா பேர் தெரியாதா, ஐ மீன் உன்னோட செகண்ட் நேம் தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்தியா, ஆசிரமத்துல இருந்தவங்களுக்கு தெரியலனா ஓகே, உனக்கு கூட தெரியாதா என்று வேண்டுமென்றே சிரித்துக் கொண்டு கேட்டான் ஜெகன். அதை கேட்டு சர்வாவிற்கு கோபம் உச்சிக்கே செல்ல ஜெகனை பார்த்து ஒரு முறை முறைத்தான்.
அதில் அனைவரும் அதிர்ந்து நின்றனர். பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் விரக்தியான ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு, கிளாஸ்மேட்டை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனக்கு என்ன நடந்துச்சோ, எது என் ஞாபகத்துல இருந்துச்சோ அதெல்லாம் உனக்கு இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்க மாட்ட. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு விளக்கம் சொல்ற நிலைமையில நான் இல்லை. நான் இப்ப கிளம்பணும். பில்லை செட்டில் பண்ணிட்டு என் கார்டை கொடுங்க என்று கைகளை கட்டிக்கொண்டு நிற்க, அடுத்த நொடி அந்த வெயிட்டர் அதற்கான வேலைகளை முடித்துவிட்டு கார்டை அவனிடம் திருப்பிக் கொடுத்தார். அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். அதை வாங்கிக் கொண்ட சர்வா, நான் கிளம்புறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். மற்றவர்களின் அனுமதிக்காகவோ இல்லை தலை அசைப்புக்காகவோ அவன் காத்திருக்க கூட இல்லை. இப்போது அவன் நினைவு முழுவதும் வேதிகா மீதுதான் இருந்தது. கார் அருகில் வந்ததும் மீண்டும் அவளை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தான். பின் வேதிகாவின் கார் அங்கு இருக்கிறதா என்று தேட அதுவும் இல்லை. அப்படின்னா அவ வீட்டுக்கு போயிருக்கணும். நாமளும் எதுக்கும் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்று இறுதியாக ஒரு முடிவெடுத்து வேதிகாவின் வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்குள் நுழைந்ததும் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு நீல நிற லக்ஸுரி கார் இருப்பதை பார்த்தான். யாரோ இங்க வந்திருக்காங்க என்று நினைத்து கொண்டவன் சுற்றி பார்க்க அங்கு வேதிகாவின் காரும் இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டா போல, நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேனோ என்று ஒவ்வொன்றாக யோசனை செய்தவன் வீட்டிற்குள் நுழைந்த நேரம் அங்கு ஒரு வித்தியாசமான வாசனை வீசியது. இந்த வீட்ல இந்த பெர்ஃப்யூம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களே என மனதிற்குள் எண்ணியபடி அவன் உள்ளே வந்து சேர்ந்த நேரம், ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன். நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல என்று குணசேகரன் குரல் கேட்டது. சர்வாவிற்கு வெளியிலிருந்து அவர் யாரிடம் பேசுகிறார் என்பதை பார்க்க முடியவில்லை. மொத்தமாக உள்ளே வந்த பிறகுதான் குணசேகரன் மற்றும் அம்பிகா இருவரும் ஒரு இளைஞனிடம் பேசிக் கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அதிலும் அம்பிகா முகத்திலிருந்த பிரகாசத்தை வைத்து அவருக்கு அவனை மிகவும் பிடித்திருக்கிறது என்பதும் தெரிந்தது. ஓகே அங்கிள், ஆண்டி, நான் கிளம்பணும். லேட் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அங்கிருந்து எழுந்து நின்றான். அப்போதுதான் சர்வா அவனை கவனித்தான். அவன் சர்வாவை விட ஹைட்டாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருந்தான். நேர்த்தியான உடை, நாகரீகமான பேச்சு என்று பார்க்கவே பணக்கார தோரணையில் இருந்தான். அப்போது உள்ளே வந்த சர்வாவை அம்பிகா பார்த்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.